மக்களே, என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் எப்போ நான் 50,000 ரீச் பண்ணனோ அப்பயே ஹேக் ஆயிடுச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, போயிடுச்சு, அந்த சேனல் போயிடுச்சு. மீண்டும் நாயகன் மறுபடியும் வருகிறார். என்ன பேர்ல வர போறீங்க? ஒரு பயங்கரமான ஒரு நெத்தியடி பேர் தான். பேர்ல வரோம், சப்போர்ட் பண்றோம், திருப்பி ஃபாலோ கொண்டு வரோம், வேற மாதிரி ஆக்கலாம். லைக் கில்லி ராம், அது மாதிரி. கில்லி ராமா நல்லா இருக்கு. செஃப் என்னடா அசிங்கமா பண்ற? சரிங்க செஃப், அப்படியே பெசன் அண்ணன் கூட பேரா இருக்கேன், காம்போ இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். அது ஆல் தி பெஸ்ட் வேண்டாம், 2 மார்க் போட்டு சேர்த்து. ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராமோகன் சேனல். இன்னைக்கு காலங்காத்தால ஃபைனல்ஸ் ஃபினாலேக்கு வந்திருக்கோம். யார் பெஸ்ட் டிசிடிசி சீசன் 2 வின்னர்ன்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காலையில் பிஃபோர் கோயிங் டு த ஷூட் எல்லாம் என்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். எல்லாம் போட்டுட்டு தேர் பி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவன் அந்த கோல்டன் டேபிள் அண்ட் மெயின் கோர்ஸ் சேலஞ்ச். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களோட வேலை, எஸ்பெஷலி என்னோட பட்டோட வேலை வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட், அதாவது நம்பர் 1 அப்படி சொல்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கணும். குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஜாப், வெரி டஃப் ஜாப். ஆனால் நல்லா பண்ணலான்ட்டு வி ஆர் பிளான்டு. நேற்றுலேருந்தே நாங்கள் வந்து ஹவு டு கோ அபவுட்ன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் சி இன்னைக்கு ஃபுல் டேவும் என் கூட வாங்க. வில் ட்ராவல் டுகெதர் அண்ட் வில் சி யார் டிசிடிசி சீசன் 2 டைட்டில் வின்னர் அப்படின்னு. இப்போ ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே. ஸோ எல்லா டூப் குக்ஸ், டாப் குக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரோட காம்போவும் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெமரிஸாக நான் இந்த பிட்டை வந்து மெமரியாக பண்ணலான் இருக்கேன். ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு என்ட்ரி நடக்கிறதே இதுதான் வாசல். இங்கேருந்து தான் வரோம், இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம். இப்படியே வந்தோன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு ஒரு 4 குக்கிங், இந்த சைடு ஒரு 4 குக்கிங் இருக்குது. ஆனால் இதில் மறக்க முடியாத டேபிள் 2 இருக்குது எனக்கு. அதாவது இந்த டேபிள், ஏன்னா எலிமினேட் ஆகிற டேபிள்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த டேபிள், அதுக்கப்புறம் அந்த கடைசி டிஎஸ்ஆர் டேபிள். இந்த 2 டேபிளும் எலிமினேட் ஆகிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட், இங்கேயும் அங்கேயும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பட்டு குக் பண்ணுற டேபிள், இதுவும் எனக்கு பிடிக்கும். நானும் குக் பண்ணுற டேபிள் இது 2 தான். அதர்வைஸ் சீசன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹெண்ட். இன்னும் யார் கிராண்ட் ஃபினாலே வின் பண்ண போகிறான்னு தெரியல. வாய்ஸ் மட்டும் வரல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸ்ரீலங்காலேருந்து ஃப்ளைட் கிடைக்கலையோ, இல்லை மழை அவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து கொல்லமை வர முடியலையோ என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் இங்கேருந்து மோனிஷாவை அனுப்பிச்சு அங்கே லைவாக இங்கே குக் பண்ணுறோம், அங்கே குக் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டு மேக் டிசிடிசி 2 ஃபினாலே அ கிராண்ட் சக்ஸஸ். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிராண்ட் ஃபினாலேயோட இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் ஆரம்பிக்க போது. ஒன்லி காம்போ நடந்திருக்கு. 2 இதாக நடந்திருக்கு, கோல்டன் டேபிள் கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, அது பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 2வது டாஸ்க்கு. இந்த 2 டாஸ்க்கு முடிஞ்ச உடனே யார் வின்னர்ன்ட்டு கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஜட்ஜிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி திங் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். லெட்ஸ் சி ஹூ வின்ஸ். ஓகே மக்களே, என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் எப்போ நான் 50,000 ரீச் பண்ணனோ அப்பயே ஹேக் ஆயிடுச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, போயிடுச்சு, அந்த சேனல் போயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு 2 வாரமாக நான் டைலமால இருந்தேன். பட் இவென்ச்சுவலி என்ன நடக்குது சுற்றி, எனக்கு பப்ளிசிட்டியோட என்ன சுற்றி யார் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ சேனல். அது என்ன பேர் இருக்குன்னு சீக்கிரமாக உங்களுக்கே தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக இருக்க போது. கூடயே சேர்ந்து 2-3 பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்ட்டு. ஐ வாண்ட் டு கம் பேக் வித் இன்னொரு 50K இமிடியேட்டாக. அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பட் ஆனால் புது சேனல் ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே ராகேஷ்,
செஃப் அதாவது என் பழைய சேனல் போயிடுச்சுடா. அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ணாமலை படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா அதுல ரஜினி சாருக்குன்னு ஒரு வீடு இருக்கும். ஆமா அந்த வீடை உடைச்சிட்டா. தெரியாம உடைச்சு ஆமா அவரை ஏமாத்திடுவாங்க. ஆமா அந்த மாதிரி நம்மளை ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து இன்ஸ்டாகிராம புடுங்கிட்டாங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா அல்வா கடை போடுறோம், வீடா கடை போடுறோம், எல்லா கடையும் போடுறோம். போட்டு திருப்பி இன்ஸ்டாகிராம கொண்டு வரோம். அதே மாதிரி மலைமலையா கொண்டு வந்து குவிக்கிறோம். என்னோட என்னன்னா இந்த 50,000 ரீச் ஆச்சு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. எது ஹவு டு கோ அபவுட் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு புது சேனல் ஆரம்பிக்கிறேன். ராகேஷ் சப்போர்ட் பண்ணு. கண்டிப்பா. அதாவது என்னன்னா இந்த 50,000 பேர் வந்துட்டு அவங்களுடைய ஃபாலோவிங்ஸை தேடுறாங்களாமா, எங்க அவர் என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டாரா அப்படின்ட்டு. அதனால இப்ப எல்லாம் தேடி பிடிச்சிருப்பீங்க. எஸ், மீண்டும் வருகிறார். மீண்டும் நாயகன் மறுபடியும் வருகிறார். என்ன பேர்ல வர போறீங்க? ஒரு பயங்கரமான ஒரு நெத்தியடி பேர் தான். பேர்ல வரோம், சப்போர்ட் பண்றோம், திருப்பி ஃபாலோ கொண்டு வரோம், வேற மாதிரி ஆக்கம். லைக் கில்லி ராம் அது மாதிரி. கில்லி ராமா நல்லா இருக்கு. செஃப் என்னடா அசிங்கமா பண்ற? செஃப் இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ். இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோடு அப்படின்னு ஆஃப் சொல்லி டிசிடிசி 2. அதான் TCDC 2 அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல 2 பேர் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாகிசனும் இன்னைக்கு இல்ல, அதெல்லாம் சேர்த்து ஒரு செலிப்ரேஷனுக்கு இன்னொரு எபிசோடு இருக்குமோ அப்படின்றது எனக்கு கிடையாது. ஆனா நான் இது மாதிரி தான் நினைச்சேன். டிசிடிசி 1 முடிச்சோன்னு எல்லாரும் போயிடுவாங்க, நம்மளும் ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் எல்லாரும் டச்ல தான் இருக்கு, நீயும் டச்ல தான் இருக்கு. டிசிடிசி 2 முடிஞ்சாலும் அதே ஒரு ஃபேமிலி தான், அப்படியே தான் இருக்கும். யாருக்கு தெரியும் இன்னும் எங்க நடக்க போகுதுன்ட்டு. வேற இதுல வேணா ஒன்னா சேரலாம். சரி, நீங்க என்ன ஷோ பண்ணாலும் சரி என்னை சொல்லுங்க, நான் வந்து பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். சரிங்க சார். அப்படியே பெசன் அண்ணன் கூட பேரா இருக்கேன், கம்பா இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். அது ஆல் தி பெஸ்ட் வேண்டாம், 2 மார்க் போட்டு சேர்த்து போட்டு. ஓகே சார், பார்த்து பண்ணிவிடுங்க. எப்படிடா பொண்ணு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆதியா ஹாதியா ஆரியா ஹாதியா ஹாதியானா கிஃப்ட்ரா? கிஃப்ட் அண்ட் வந்து கைட் டு ரைட் ஏர்னஸ் எல்லாம். இப்போ நானும் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அதுக்கப்புறம் அவங்க டீனேஜ் போயிட்ட அப்புறம் ஏன்டா பெத்தோமே. நம்ம டீனேஜ்ல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் இல்ல வருத்தப்படுவாங்க. அப்பெல்லாம் பயந்தோம், இப்பெல்லாம் மரியாதையே கொடுக்கறது இல்ல. ஹாய் ஓகே. அந்த ஒரு படத்துல விவேக் பேசிட்டு போவார்ல, ஹாய் எப்படி இருக்கீங்க, அவர் எப்படி இருக்காரு, யாருறாரு, எங்க அண்ணன்பா. அப்ப அவரை கேட்டு அவர் எங்க அப்பாப்பா. என்னடா ஆண்டு வேலை ஹாய் பாய் சொல்லி அதான் நடக்குது. அப்படியா? காலைல போகுது ஹாய், வந்து வண்டியா